என்னத்த சொல்ல, வர வர அந்த புல்லு கூட நம்ம வாய்க்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. எங்கேயாவது 4 வாய் ருசியா போய் சாப்பிட்டு வரணும்டா. இப்பெல்லாம் திருட்டு தீனியே சாப்பிட முடியல. என்னத்த பண்ணி தொலைகிறது? இந்த கார்மேக பயல வேற ஆளை காணோம். இன்னைக்கு சந்தை வேற போடுவாங்க. அப்படியே போனோம்னா ஏதோ கெட்டது பட்டது சாப்பிட்டு வரலாம். போவோம் நடந்து. என்ன பண்றது? நம்மள மேய்க்கிறவங்களும் வந்து நம்மள கண்டுக்க மாட்றாங்க. ஏதோ அப்படியே அவுத்து விட்டுறது. இந்த கார்மேகம் பைய போறான், நாமளும் போவோம். ஊருக்குள்ள ஒரு பையன் இருக்கானா பாரு. சரி போவோம். என்னம்மா காய் போடுற? கொஞ்சம் பார்த்து அள்ளி போடுமா. காயெல்லாம் முத்தி தானே போயிருக்கு. எடுத்து போடுன்னு 2 காய் சேர்த்து போடு. பேசிக்கலாம். ஏண்டி மஞ்சுளா, எங்க சந்தைக்கு வந்தியா? அந்த வெண்ணிலா பாரு, உங்க மாமியாரை போட்டு அடிச்சு விட்டாலாம். அடக்கொடுமையே, என்னக்கா சொல்ற? அவ வர வர இப்படி எதாக்கா பண்றா? சரி வா நம்ம போவோம். எல்லாரும் ஆனந்தமா சமோசாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குருவியும் சமோசாவை ஆனந்தமா சுட்டுக்கிட்டு இருந்தா. நல்லா சம்பாதிக்கிறாயா? நல்லா சமோசா வித்தே சம்பாரிச்சு பெரிய மெத்த வீடு கட்டிவிட்டா. நாமளும் தான் இருக்கமே இந்த ஓட்ட ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு. இப்படிதான் புகைய விடணும். அப்படியே ஊதி தள்ளிட்டு போயிடுப்பா அந்த கடைய. அங்கிள், எங்க அப்பா 4-5 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னாரு. சீக்கிரமா கொடுங்க, நான் கிளம்புறேன். அங்கிள், அப்புறம் அப்பா இத கணக்குல வச்சுக்க சொன்னாரு. அப்புறமா காசு தராராம். ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆமா, உன் அப்பா என்ன எனக்கு 5000 ரூபா பாக்கி தரணும். முதல்ல அதை போய் வாங்கிட்டு வா. என்ன கடையை ஓட்டி நான் என்ன பண்ண போறேனோ. இந்த கடையை காலி பண்ணிட்டா எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்கடா. என் பொண்டாட்டிட்ட வேற என்னால டெய்லி அடி வாங்க முடியல. என்னவோ என் விதி. இந்த மாதிரி காமெடியான ஸ்டோரிஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.